வடமாநில அரசியலில் ஏற்பட போகும் எதிர்பாராத திருப்பங்கள் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னிடம் பகிர்ந்த தகவல்கள் வியப்பை ஏற்படுத்தியதா கவிப்பேரரசு வைரமுத்து தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் சூப்பர் ஸ்டாராகவும் இருப்பவர்தான் நடிகர் ரஜினிகாந்த். இவருக்கு பொதுமக்கள் மட்டுமில்ல, திரைத்துறையை சார்ந்தவர்களும் ரசிகர்களாக இருக்காங்க. அப்படி ரஜினியின் ரசிகராகவும் நண்பராகவும் இருப்பவர் தான் கவிஞர் வைரமுத்து. வைரமுத்துவும் ரஜினியும் முத்து முதல் எந்திரன் வர பல்வேறு படங்கள்ல ஒன்றாக வேலை பார்த்தவங்க. ரஜினியின் ஒருவன் ஒருவன் முதலாளி, பாட்சா பட பாடல்கள், கொஞ்சி கொஞ்சி, அரிமா அரிமா உள்ளிட்ட ரஜினியின் பல்வேறு ஹிட் பாடல்களை வைரமுத்து தான் எழுதி கொடுத்திருக்காங்க. இவர்கள் இருவரும் நெடுங்கால நண்பர்களாக இருக்க இவர்களுக்குள் நிகழும் உரையாடல்களும் ஒரு காரணம்தான். சமீபத்துல கவிஞர் வைரமுத்துவ நடிகர் ரஜினிகாந்த் அவரது இல்லத்திற்கே சென்று சந்திச்சிருக்காரு. இது குறித்து வைரமுத்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. ரஜினிகாந்த் தன்னை வீட்டில் வந்து சந்தித்து தன்னிடம் அரசியல், எதிர்கால திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களை குறித்து பேசியதா வைரமுத்து சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று எனது இல்லத்திற்கு வருகை தந்தார். பாசமுள்ள மனிதரப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா என்ற வரிகளுக்கு இப்போதும் அவர்தான் இலக்கியமாயிருக்காரு. வியப்புக்குரிய மனிதர்தான் என குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அடித்து கொண்டு ஓடும் அரசியல் வெள்ளம், சாய்த்து விட்டோடும் சமூக புயல் இரண்டையும் அரை நூற்றாண்டாய் கடந்து தன்னிடத்தையே ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது ஜாதகத்தால் ஆவதல்ல, சாமர்த்தியத்தால் ஆவதுன்னு ரஜினி குறித்து புகழ்ந்து பேசியிருக்காரு. உணவு முறை மற்றும் உடல்நிலை குறித்து தொடர்ந்த 100 நிமிடங்களுக்கு மேலா சுவாரஸ்யமா தொடர்ந்ததா வைரமுத்து குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்து எங்கள் 100 நிமிட உரையாடலை கிரீன் டீ கூட கெடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்தும் விவாதித்தோம். ஒவ்வொரு தரவிலும் அவருக்குள்ள ஆழமும் தெளிவும் உண்மையும் என் ஆர்வத்தை தூண்டியதாகவும், வடநாட்டு அரசியல் குறித்து அங்கு நேரப்போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்தும் அவர் சொன்ன பொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் என்று வைரமுத்து தனது பதிவுல தெரிவிச்சிருக்காரு. ரஜினி தன்னிடம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கான அவரது கலைப்பயணத்தின் திட்டங்களை விவரிச்சிருக்காரு. தொடர்ந்து 2027 ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டாக இருக்கும், குறித்து கொள்ளுங்கள் என்று தனது பதிவுல சொல்லியிருக்காரு. அவரிடம் முதிர்ச்சி தெரிகிறது, முதுமை தெரியல. இளமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வராது என்று தான் என் ரஜினிக்காக எழுதிய லிரிக்ஸை குறிப்பிட்டு என் தமிழ் பொய்யாகவில்லை என்று வைரமுத்து சொல்லியிருக்காரு. ரஜினி வைரமுத்துவிடம் அப்படி 2027 என்ன செய்ய போவதாக தெரிவிச்சிருப்பார் என்பது குறித்த விவாதம் தான் தற்போது இணையதளத்துல பேசுபொருளா இருக்கு. ஒருவேளை கமலுடன் அவர் இணைந்து நடிக்க போகும் படம் குறித்து பேசியிருப்பாரா, அல்லது புதிதாக வேறு ஏதும் பிளான் உள்ளதை பற்றி பேசியிருப்பாரா என்பது குறித்து சமூக வலைதளங்கள்ல பல கேள்விகள் எழுந்துட்டு வருது.